ஹலீஃபாவாக இருக்கும்போது நபித்துவத்துக்கு பிறகுதான் ஹிலாஃபத் வரும். அதுக்கு இன்னொரு ஹலீஃபா வரவே முடியாது. அப்போ ஒரு ஹலீஃபா தான். அந்த ஹலீஃபா எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி, அந்த சின்ன உதாரணம் இடையில எவ்வளோ நேரம் இருக்குங்க? காமன் நேரம் இருக்கு. சரி, எனக்கு எவ்வளோ நேரம்? காமன் நேரம் இருக்குதா? என் நேரம் தெரியல, எனக்கு பேசும்போது எனக்கு தெரியாதுங்க. அதனால நான் கேட்குறேன். நான் முக்கியமான விஷயம்லாம் இருக்குதா நான் சொல்ல வேண்டிய அப்பா. சரிங்க, என்ன சொல்ல என்ன என்ன சொல்லுங்க? என்னவோ சொல்லணும் மறந்துட்டேன். ஹலீஃபா தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்க. எப்படி இறைவனே தேர்ந்தெடுக்கிறான் அல்லவா? இறைவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், மற்ற தலைவர்கள்லாம் மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இறைவனே தேர்ந்தெடுக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. ஒரு 2 உதாரணம் சொல்றேன், இதுல இருந்து மொத்தம் தெரிஞ்சுக்கணும். 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் இருக்காங்கல்ல, அவங்க ஹலீஃபாவாக வருவாங்கன்னு அவங்க ஹலீஃபா தேர்ந்தெடுப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் எழுதி வைத்து விட்டான். நபிமார்கள் சொல்லிவிட்டாங்க. தாலமூத் என்ற புத்தகம், அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மூசா நபியினுடைய தௌராத்துடைய புத்தகத்திலே இருக்குது. முதல்ல இமாம் மஹ்தி வருவார், பிறகு அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் அந்த பதவிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்கலாம். சரி, அடுத்து 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுத்தா இறைவன் அப்படின்றான். ஒரு தடவை 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் என்ன செய்தாங்க, தங்களுடைய மனைவிட்ட இந்த தாஹிர் அஹமதினுடைய சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மாட்ட, அவங்க அம்மா பேர் மரியம்னு நினைக்கிறேன், அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு இன்றைக்கு இறைவன் அறிவித்தான், நம்ம தாஹிர் வருங்காலத்தில் ஹலீஃபாவாக வருவார் என்று அறிவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு. யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு, இறைவன் அறிவித்தான் என்று. சின்ன பையனா இருக்கும்போது உடனே இவங்க போன உடனே இவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனந்தத்தால் யாரு? தாயருடைய அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. இருந்தோடனே அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நினைச்சுதாங்க அப்படிங்கிறதுனா அவங்க அழுகையை மறைக்கிறதுக்காண்டி நைசா ரூம் உள்ள ஓடி போயிட்டாங்க. யாரு? தாயருடைய அம்மா 2வது ஹலீஃபத்துல் மஸீஹுடைய மனைவி. வீட்டு ரூமுக்குள்ள போய் முகத்தை கழிட்டு தலைப்பா எடுத்துட்டு இருந்தாங்க. தலைப்பாக 2வது ஹலீஃபத்துல் மஸீஹுடைய தலைப்பாக வச்சு அந்த பையன் தாஹிர் அஹமது சின்ன பையனா இருக்கால, அவர் தலையில வச்சு பார்த்தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க ஹாத்திமாட்டையும் கேட்டாங்க, பணியாளர்கிட்ட, ஹலீஃபா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்ட பிறகு சொன்னாங்க, இன்றைக்கு என்னுடைய கணவர் இவர் வருங்காலத்தில் ஹலீஃபாவாக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் அழுதுகிட்டு இருந்தேன், அதை வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியோட செய்தாட்டு சொன்னாங்க, இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவங்க ஹலீஃபா ஆன பிறகு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார்கிட்டையும் சொல்லலை, அவங்க சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் முறை. அந்த மாதிரி ஆளுக்கு தான் இறைவன் அறிவிப்போம் அப்படின்னு செய்வாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டோம்னா, இறைவன் அவங்களுக்கு அறிவிச்சுட்டான். அதுக்கு பிறகு அவங்க அதுக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிட்டாங்க கொண்டாங்க. அதுக்கு பிறகு ஹலீஃபா ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க சொன்னாங்க. இது ஒரு உதாரணம் ஆச்சா. 2 உதாரணம் சொல்லிட்டு 3வது ஒன்று சொல்லிட்டு அடுத்த வருஷத்துக்கு வரேன். இப்போது 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் இருக்கிறாங்கன்னா, இவங்க ஹலீஃபாவா ஆகிறதுக்கு 10-12 வருஷத்துக்கு முன்னால இருந்த இறைவன் உலகில் பல்வேறு மனிதர்களுக்கு, அல்ல இந்துக்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, முஸ்லிம்கள் உண்டு, அனுமதி உண்டு, ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, சின்னவர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள், எல்லாத்துக்கும் நிறைய கணவன் மூலமா, கஷ்மீர் மூலமா, வஹீன் மூலமா அறிவிச்சுட்டான். 100கணக்கான பேர்களுக்கு அறிவிச்சுட்டான் இறைவன். ஆனா மஸ்ரூர் இவங்களுக்கு ஹலீஃபாவுக்கு அறிவிச்சுட்டான் என்னன்னு இதுவரை தெரியல. ஆனா அவங்க சொல்லலை, நமக்கு செய்தி கிடைக்கல. இவங்க ஹலீஃபா ஆன பிறகு எல்லாரும் எழுதிட்டாங்க, அவங்களும் எழுதிட்டாங்க. இது பதிலில் வந்துச்சு. அதில் ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். ஒருவர் என்ன செய்தாரா அப்படின்னு கேட்டாங்க, நான் ஹலீஃபா தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி வரிசையில் நின்றுருக்கிறேன். வரிசையில் நிற்கும் போது முன்னால யார் நிற்கிறாங்கன்னா, மிர்சா மஸ்ரூர் அஹமது நிற்கிறார். அவங்க தாடி கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் தாடி. ஓ, இவர் தானே ஹலீஃபா வர போறாரு இன்னைக்கு, நம்ம கனவு கண்ணமா அப்படின்னு நினைச்சிட்டு வெட்கப்பட்டேன். அவர் முன்னால் நின்றுருக்காரு, பின்னால் நின்று பார்த்துருக்காரு. பின்னால் பார்த்தோன்னா பின்னால மிர்சா மஸ்ரூர் அஹமது நிற்கிறாங்க. வெட்கப்பட்டுட்டு என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டேன்னா, நைஸா நடி பின்னால போய் நின்றுட்டாங்க. ஹலீஃபாவுக்கு முன்னால் நிற்கலாமா அப்படின்னு, என்ன மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பின்னால் போய் நின்றுட்டாங்க. பின்னால் போய் நின்று பார்த்துட்டே இருக்கு, எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு ஹலீஃபாவுக்கு ஆக போறாங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, நிறைய ஓட்டு விழுந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு மனசு திருச்சாட்டு, அவர் கனவு கண்டது தெரிஞ்சாச்சு. ஒவ்வொரு ஆளும் கனவு கண்டாலும் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன்னா, சாட்சி